ஓகே. எங்களுக்கு இன்னைக்கு ஆஹ், முதலாவது பேசுறதுக்கு இருக்கிறது கோடிங் சிஸ்டம், குறிமுறைப்படுத்தல் முறைமைகள். அதாவது நாங்க யூனிட் 3 படிக்கிற நேரத்துல படிச்சாம எங்களுக்கு மிஸ் ஆன ஒரு தலைப்பு தான் இந்த கோடிங் சிஸ்டம் அல்லது குறிமுறைப்படுத்தல் முறைமை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தலைப்பை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எங்களோட பேலன்ஸ் அந்த யூனிட் 1 ஹிஸ்டரி பாட்டை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? பெரிய அளவு போறல சும்மா நார்மலா மெயின் ஆகிற பாட்டை மட்டும் முக்கியமான படுற பாட்டை மட்டும் தான் பேசுனதுல எல்லாம் பேச மாட்டோம். சரி, முதலாவது கோடிங் சிஸ்டத்தை முடிச்சு கொடுவோம். கோடிங் சிஸ்டம் உங்களுக்கு வினா கேட்கக்கூடிய ஒரு பகுதி பாஸ் பேப்பர்லையும் கேட்டுக்கிறேன். பொதுவாக டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லையும் இந்த பகுதியிலேருந்து வினா வரதுக்கான சான்ஸ் இருக்கிறேன். இப்போ நாங்க நம்பர் சிஸ்டம் படிச்சிருக்கானே, நம்பர் சிஸ்டம் நாங்க யூஸ் பண்ற நம்பர்ஸை கம்ப்யூட்டர்ல ரிப்ரசென்ட் பண்றதுக்கு நம்பர்ஸ். இந்த கோடிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். கோடிங் சிஸ்டத்தை பயன்படுத்துற நம்பர்ஸ் மட்டும் இல்லாம கேரக்டர்ஸையும் ரிப்ரசென்ட் பண்ண என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் டாபிக்க போடுவேன். கோடிங் சிஸ்டம், தமிழ்ல சொல்ற குறிமுறைப்படுத்தல் முறைமைகள். குறிமுறைப்படுத்தல் முறைமைகள் கோடிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். மொத்தமா 4 கோடிங் சிஸ்டம் சம்பந்தமாக நாங்க பேசணும். அதுல முதலாவது வார கோடிங் சிஸ்டம், இந்த கோடிங் சிஸ்டத்தை நாங்க சொல்றோம் பிசிடி. பிசிடி இதோட விரிவாக பைனரி கோடட் டெசிமல். பைனரி கோடட் டெசிமல். பைனரி கோடட் டெசிமல் அப்படின்ற இதை தமிழுக்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணா இரும குறிமுறை பதின்மம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல இரும குறிமுறை பதின்மம் அப்படின்ற இந்த பிசிடிய. சரி, நான் தமிழ்லையும் போட்டுக்கொள்றேன், உங்களுக்கு தேவைப்படுகிற சொற்கள். ரைட், இரும குறிமுறை, இரும குறிமுறை பதின்மம். சரி, இப்ப எந்த ஒரு கோடிங் சிஸ்டம் எடுத்தாலும் அந்த கோடிங் சிஸ்டம் குறிப்பிட்ட அளவான பிட்டுகளை பயன்படுத்துறது ஏதாவது ஒன்ற வகை குறிக்கிறதுக்கு. இப்ப மெயினா கோடிங் சிஸ்டம் யூஸ் ஆகுறது கேரக்டர்ஸை ரிப்ரசென்ட் பண்றதுக்கு எழுத்தொண்ட. சரியா? ஆனா அப்படி இப்ப உதாரணத்துக்கு வைங்க, இப்ப எனக்கு இப்படி ஒரு நம்பர் ஒன்று சொன்னா 15 இந்த இலக்கம் ஒன்று சொன்னா இது கணினில எப்படி வகை குறிக்கப்படுற அப்படின்றத நம்பர் சிஸ்டத்தை மட்டும் அடிப்படையா வச்சு எங்களுக்கு ஆன்சர் பண்ணிடும். இதுவே கேரக்டர் ஒன்று சொன்னா இப்படி எப்படின்னு கேட்க இப்பதான் எங்களுக்கு தேவைப்படுற கோடிங் சிஸ்டம். ரைட்டா? அப்ப அதுல வரக்கூடிய முதலாவது கோடிங் சிஸ்டம் தான் பிசிடி. இந்த பிசிடி 4 பிட்டுகளை பயன்படுத்துற, ஆனா நீங்க எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ், பிசிடி யூஸ் பண்ற 4 பிட்ஸ். சரியா? ஏதாவது ஒரு சிக்னலை உருவாக்குறதுக்கு, ஏதாவது ஒரு குறிமுறை உருவாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான பிட்டுகள் பயன்படுத்தப்படுறது. இந்த பிட்ஸ் அப்படின்றது ஆக முக்கியம். நாங்க அடுத்தது படிச்ச போற ஆபரேட்டிங் சிஸ்டம் பாடத்துல அதிகமான இடங்கள்ல பிட்ஸ் 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 பேசுவேன். ஆகவும் முக்கியமானது அடுத்த பாடத்துல இந்த பிட்ஸ் என்ற கதை. சரியா? நல்லா இம்பார்ட்டன்ட் ஆகுது. சரி, ரைட். அப்ப இப்படி பிசிடி யூஸ் பண்ற 4 பிட்ஸ். ஆகவே எனக்கு எழுதியது 4 பிட்னா பைனரியில வரக்கூடிய 4 நம்பர்ஸ். பிட்ன்றது பைனரியில எழுதியலுமான ஒரு நம்பர் தானே. பைனரி டிஜிட்டை தான் நாங்க ஷோர்ட்டா பிட் அப்படின்னு சொல்றோம். பைனரி டிஜிட். அப்ப இந்த பைனரி டிஜிட்ன்ற சொல்ல இங்கிற பிஎன் இங்கிற ஐடிஎஸ் தான் பிட் 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 பிட்னு சொல்றோம். சரியா? அப்ப நான் 4 பிட் அப்படின்னு சொன்னா எனக்கு பைனரியில பிட்ன்ற இடத்துல எழுதையிலும் 0 அல்லது 1. ஆகவே எனக்கு உருவாக்கியலுமான ஆகவும் சின்ன சிக்னல் 4 பூஜ்ஜியங்கள். ஆகவும் சின்ன ஸ்மால் சிக்னல். ரைட்டா? அதுக்கப்புறம் எனக்கு எப்படி உருவாக்கியலும் 3 0 1. ரைட்? அப்ப இது ரெண்டாவது சிக்னல். மூணாவது 2 0 1 0 0 0 1 1 0 1 double 0 0 1 0 1. ரைட்? 0 1 1 0 0 1 1 1. அதுக்கப்புறம் 1 triple 0. ரைட்? 1 double 0 1. சரியா? அப்ப இந்த மாதிரி எனக்கு என்ன செய்யணும், எழுதி கொண்டு போக இயலும். விளங்குறலன்னா சரி, அது கீழே மறையுது. இந்த எழுதுறேன். ரைட்? 1 double 0 1. சரி,
அதுக்கு பிறகு 1010 1011 1100 1101 1110 1111 அண்ட் இதுதான் பிசிடில எங்களுக்கு காட்டியலுமான சிக்னல்ஸ். அப்ப எனக்கு வரக்கூடிய ஆகவும் சின்ன சிக்னல் தான் இந்த 4 0 அப்படின்னு சொல்றது. எனக்கு வரக்கூடிய ஆகவும் பெரிய சிக்னல் தான் நான் இந்த இடத்துல எழுதிக்கக்கூடிய 4 1 அப்படின்றது. அப்ப இது மேக்சிமம் வாரது, இது மினிமம் வாரது. அப்போ மொத்தமா எத்தனை சிக்னல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா சமன்பாட்டை போட்டு எங்களை கண்டுபிடிச்சேலும் 2 எண்ணாம் அடுக்கு எண் அப்படின்ற இடத்துக்கு போடணும் இந்த நம்பரை. சரி, அப்ப 2 4ஆம் அடுக்கு வித்தியாசமான சிக்னல் அல்லது சேர்மானங்கள் உருவாகும். சரியா, சிக்னல்ஸ் அப்படின்னேனும் அல்லது சேர்மானங்கள் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வித்தியாசமான 16 சேர்மானங்கள் உருவாகுதுன்னா 16 மிகிரம். அப்ப இந்த பிசிடின்ற குறிமுறையை பயன்படுத்துற என்னத்துக்காகண்டா பைனரி நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸை ரிப்ரசன்ட் பண்றதுக்கு. கொஞ்சம் பிரைட் கூட போல இது ரைட். அப்ப இதை நாங்க யூஸ் பண்ற இந்த பிசிடிய டெசிமல் இலக்கங்களை வகை குறிக்கிறதுக்காக. அப்ப எல்லா டெசிமல் இலக்கங்களையும் வகை குறிக்கல் இவரை வச்சு வகை குறிக்கலுமான ஒரு லிமிட் ஒன்றுகிறது. இப்ப நம்பர் சிஸ்டம்ல நம்ம முடியல, எந்த நம்பரை கொடுத்தாலும் அதை எங்களுக்கு என்ன செய்யணும், குறிப்பிட்ட பேஸை பார்த்து மாத்தி எடுத்துக்கொள்ளலும். இங்க எப்படின்னா இங்க மொத்தமாகிறது இவ்வளவுதான். சரியா, இப்ப இத டெசிமல்ல சொன்னா 4 0 டெசிமல் எதுக்கு சமன் 0, 3 0 1 டெசிமல்ல 1க்கு, இது டெசிமல்ல 2க்கு, 3 4 5 6 7 ரைட் 8 அதே போல 9 10 ரைட் 11 12 13 14 15. சரியா, வேல்யூஸ் எடுத்தாச்சு. இனி இப்படித்தான் இங்க இருக்கிற வேல்யூஸ். அப்ப இந்த 16 டெசிமல் இலக்கங்களுக்காகத்தான் பிசிடி குறிமுறை பயன்படுத்தப்படுறது. இப்ப இதை சும்மா இப்படி யோசிங்க. எங்களுக்கு டிகிரன் சொல்லி இருப்போம், ஏதோ ஒரு நியூமரிக் கீபோர்டு உண்டு, நம்பர் செய்யற கீபோர்டு உண்டு எப்படி ரைட். இப்படி நம்பர் செய்யற கீபோர்டு உண்டுல இந்த கீபோர்ட்ல இருக்கிற கீஸ் 0 1 2 3 அப்படின்னு சொல்லி வித்தியாசமான சாவிகள் இருக்கிற இந்த ஒவ்வொரு சாவியையும் நீங்க அழுத்துற நேரத்துல பிரஸ் பண்ற நேரத்துல அதண்ட முறை வழியாக்கி போகக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமிக்ஞை ஒன்றுதானே, குறிப்பிட்ட சேர்மானம் உண்டு. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இந்த பிசிடி மாதிரியான கோடிங் சிஸ்டம்ஸ் எங்களுக்கு தேவைப்படுற ரைட். இவங்களை பயன்படுத்தித்தான் அந்த மாதிரியான வேலை சரி. உதாரணத்துக்கு 1 பிரஸ் பண்ணா 1க்கான சிக்னல் தான் இந்த கேபிளின் ஊடாக அந்த டிவைஸை நோக்கி போறது. சரியா, அப்படி எங்களுக்கு பிசிடியை பயன்படுத்தி நம்பர்ஸை காட்டணும். உதாரணத்துக்கு நான் அந்த குறிப்பிட்ட டிவைஸ்ல இருக்கிறது 1ன்ற இலக்கத்தை பிரஸ் பண்ணண்டா இதுக்காக போற குறிமுறை நான் 0001 இப்படி போகும். சரியா, இதுவே நான் 5 இலக்கத்தை பிரஸ் பண்ணா இதுக்காக என்ன போடுற 0101. இதுவே நான் 13 பிரஸ் பண்ணா இப்ப நடக்கிற 13 பிரஸ் பண்ணா இது போறது இல்ல. சரியா, ஏன் அப்படின்னா பொதுவா கீபோர்ட்ஸ்ல 13 அப்படின்ற பெயர்ல தனி கீ இல்ல, தனி சாவி இல்ல. 1 வேறையாகவும் 3 வேறையாகவும் இப்படி செப்பரேட்டடா தானே வாருது. அப்ப 13 பிரஸ் பண்ணா நீங்க இதை கொடுக்கணும் 1 வேறையா 3 வேறையா. அதாவது 1க்கான சிக்னல் என்ன 0001. அப்ப 13 பிரஸ் பண்றேன்னா முதல்ல அது 1 பிரஸ் பண்ணணுமே, அதுக்கு பிறகு தானே 3 பிரஸ் பண்றேன். அப்ப 1 பிரஸ் பண்ண போல போகும் 0001, அதுக்கு பிறகு 3 பிரஸ் பண்ண போல போகும் 0011. அந்த 13க்கான பிசிடி ரைட். பாத்துங்க டிஃபரெண்ட். சரி, அப்ப கோடிங் சிஸ்டம்ன்றது நம்பர் சிஸ்டத்துல இருந்து வித்தியாசம் ரைட். ரெண்டையும் போட்டு என்ன செஞ்சு கொள்ளப்படாது, குழப்பி கொள்ளப்படாது. உங்களுக்கு நம்பர் ஒன்று தான் அதை பைனரிக்கு மாத்த சொன்னா அப்போ ஒரு கதை இல்ல, சாதாரண
சாரி, என்ன சவுண்ட் கேக்குது தானே? ரைட், சாரியா திடீர்னு டெக்னிக்கல் ஃபால்ட் ஒன்று ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் திடீர்னு ரீஸ்டார்ட் ஆக தொடங்கிட்டு. இப்போ ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கேமரா செட் பண்ணிக்கொள்ளு. ரைட், சாரி சரி, நாங்க கண்டினியூ பண்ணுவோம். அப்ப பேசிடியில பிசிடி பேசிடி கட் ஆயிடுச்சு. அப்படின்னா பிசிடி பயன்படுத்தப்படுற டிஜிட்ஸை ரிப்ரசென்ட் பண்றதுக்கு எண்களை, இலக்கங்களை பிசிடியில் இருக்கிறது ஆகவும் குறைஞ்ச எண்ணிக்கையான பேட்டர்ன்ஸ், சிக்னல்ஸ். இப்போ உதாரணமா எனக்கு தீக்கிறேன்னு சொல்லி எப்போ ஒரு 10 எழுத்து, ரைட், ஏதோ 10 எழுத்துக்கள் இருக்கிறேன்னு சொல்லி எப்போம். இப்ப இந்த 10 எழுத்துக்களையும் காட்டுறதுக்கு பிசிடி பொருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா பிசிடி பொருத்தம். ஏன் பிசிடி இருக்கிற 10க்கு மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கிற அதுக்காக நினைச்சதை எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்றதுல பொதுவா பிசிடிய பொதுவா யூஸ் பண்றேன் இந்த மாதிரி டிஜிட்ஸுக்காக. சரியா? அப்படின்னா பிசிடில எங்களுக்கு மேக்சிமம் காட்டேலோ 16 பேட்டர்ன்ஸ் வர காட்டேலும். உதாரணமா எங்ககிட்ட ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த சிஸ்டத்துக்கு தேவைப்படுற 16 சிக்னல் அண்டா அல்லது 16 விட குறைஞ்ச சிக்னல் அண்டா பிசிடின்ற கோடிங் சிஸ்டம் அந்த இடத்துக்கு பொருத்தமானது. அப்படின்னா பிசிடில ஏதாவது ஒரு இலக்கம் ஒண்ணு கொடுத்தா, ரைட், இப்ப இதை யோசிக்க கால்குலேட்டர் ஒன்றுல பிரஸ் பண்றேன். அப்ப தனியா 14ன்ற கீழே தானே ஒன்று வேறே ஆகிக்கிற, 4 வேறே ஆகிக்கிற. ஒன்றுக்கான பேட்டர்ன் என்ன? 00001. 4க்கான பேட்டர்ன் என்ன? 0100. அண்ணா 14. இப்படி வேண்டிய ஒரு இலக்கத்தைகளுக்கு என்ன செய்யலும் இந்த பேட்டர்ன்ஸை மேனேஜ் பண்ணி பேட்டர்ன்ஸை அரேஞ்ச் பண்ணி அடிக்கலும். உதாரணத்துக்கு 43ண்டா 0100, 3 செல்லும் 0011. அப்ப எனி நம்பர் வேண்டிய ஒரு நம்பரை கண்டு காட்டலும். அப்ப இந்த பிசிடி உள்ளுக்கு எனக்கு இந்த 0லிருந்து 9 வரை காட்டி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகுற, பயன்படுத்தப்படுறது. சரியா? 0லிருந்து 9 வரை காட்டி பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகுற. ஆனா இந்த 10லிருந்து 15 வரை காட்டி யூஸ் ஆகுறது தானே இலக்கங்களுக்காக. அப்படி யூஸ் ஆகாததால ஏன் யூஸ் ஆகலன்னு சொல்றேன்? 10ன்றதுக்குரிய பேட்டர்ன் வேணுமான்னு சொல்லி கேட்டா நாங்க 1010 எடுக்கல. நாங்க எது எடுக்கிறோம்? ஒன்றுக்கானதையும் சைஃபருக்கானதையும். அப்படிதான் நீங்க ஆறும். ஆகவே நான் இவங்களை சொல்ற இன்வெலிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பிசிடி கூடிய இன்வெலிட் பேட்டர்ன் தமிழ்ல சொல்ற வழிதற்ற சேர்மானம் அப்படின்னு. இன்வெலிட் பேட்டர்ன் இவங்களை சொல்ற வெலிட் பேட்டர்ன் வழிதாட சேர்மானம் அப்படின்னு.
அப்ப இன்னைக்கு எழுதி இந்த 9 வந்து ஒரு வெயிட் பேட்டர்ன் இதோட சேர வேண்டிய ஒன்று. சரியா? அப்ப இப்படி எங்களுக்கு பிசிஐயிலும் பிசிடி சம்பந்தமாக அப்ப சமரைஸ் பண்ணேன். பிசிடின்றது என்ன எங்களுக்கு விரிவுபடுத்தியலும் பைனரி கோடட் டெசிமல். டெசிமல் இலக்கங்களை டிஜிட்ஸை ரிப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு பைனரி மெத்தட் ஒன்று தான் பிசிடின்றது. எதை? டெசிமல் டிஜிட்ஸ் நம்பர்ஸ் இலக்கங்கள். ரைட்? அப்ப பிசிடி வச்சு எங்களுக்கு காட்டிலும் எதை? டிஜிட்ஸ் இலக்கங்கள். ரைட்? 0லிருந்து 9 வரை காட்டிமிக்கிற எல்லா இலக்கங்களையும் எங்களுக்கு பிசிடி வச்சு காட்டிலும். அப்ப அந்த இலக்கங்களை வச்சு சேர்த்து உருவாக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கமும் பிசிடியை கொண்டு வகை குறிக்கப்படலாம். அப்ப இந்த பிசிடி பயன்படுத்துற 4 பிட்ஸ் ஆகவே 16 சேர்மானங்கள் உருவாகும். அன்னைக்கு அவ்வளவு சேர்மானங்கள். அப்ப இந்த எல்லா சேர்மானங்களுக்கும் ஒரு தசம பெறுமதிகிற. ரைட்? அப்ப அந்த தசம பெறுமதி அடிப்படையை வச்சுக்கொண்டு தான் இவங்களை ஃபுல்லா நகர்த்துறேன். அப்ப இவருடைய வேலையே இந்த மாதிரி டெசிமல் நம்பர் ஒன்றுக்கான பைனரி ரிப்ரசன்டேஷன் தான் பிசிடி அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுக்குள்ளிக்கிறது லிமிட்டட் பேட்டர்ன்ஸ். மொத்தமா 16 பேட்டர்ன்ஸ் தான். அதுக்கு மேல இல்லை. அப்ப இதை வச்சு எனக்கு காட்டலாம் ஒன்லி டிஜிட்ஸ். அதுக்கு மேல போயிடுமா? ஒரு லாங்குவேஜ் ஒன்றுக்கு போயிடுமா? தமிழ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் இதை வச்சு காட்டேலுமா? காட்டலாம். ஏன்? இங்கிலீஷ் எடுத்தா கிட்டத்தட்ட 26 எழுத்து ஈக்கணும். அப்ப 26 எழுத்து இதை வச்சு காட்ட ஏழை இங்க ஈகிறதே 16 தானே. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிக்னல் ஈக்கணும் தானே. அப்ப இங்க மொத்தமா ஈகிறதே 16 சிக்னல்ஸ் தான். ஆகவே எங்களுக்கு லாங்குவேஜ் ஒன்றுக்கு போகலாம், எழுத்துக்களை காட்டலாம், குறியீடுகளை காட்டலாம். எங்களுக்கு பிசிடியை வச்சு காட்டலும் எண்கள் மட்டும். லெட்டர்ஸ் ஒன்லி. சரியா? ரைட். நான் நினைச்சேன் விளங்கிக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுதான் முதலாவது கோடிங் சிஸ்டம் போடுங்க தேவையானது. சரியா? தேவையானது போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் தாரேன். தேவையானது போடுங்க. ரைட். அதோட இதுக்கான பிசிடி என்ன அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. 147 பிசிடியில் எப்படி காட்டுறேன், அதே போல 15 பிசிடியில் எப்படி காட்டுறேன். இது ரெண்டுக்கான கோடையும் எழுதுங்க. பிசிடியில் எப்படி காட்டுறேன்னு சொல்லி. அடுத்தது நான் போறேன் ASCII. ரைட்? குயிக்காக சரி. ரெண்டாவது கோடிங் சிஸ்டம். நாங்க இந்த கோடிங் சிஸ்டத்தை சொல்றேன் ASCII அப்படின்னு.
ரைட். ஒரு முக்கியமான கோடிங் சிஸ்டம் நான் இதை அழிச்சிறேன். இதுக்கு என்ன வர 147 ஒன்று எப்படி காட்டேலும் 0001 0001 4 காட்டேலும் 0100 7 காட்டேலும் 0111 அண்ட் இதுதான் 147. 15 எப்படி காட்டுறேன்? ஒன்றை வேறையா காட்டணும் 0001 5க்கு 0101 5. ஸோ 15. அப்ப எங்களுக்கு இப்படி பிசிடியை யூஸ் பண்ணி எண்களை இலக்கங்களை வகை குறிக்க இயலும். சரிதானே? ரைட். இப்ப கேக்குறேன் சார், கரெக்ட் டேட்டாவும் கோடிங் சிஸ்டமும் உண்டு அப்படின்னு என்ன விலங்கல்ல. கரெக்ட் டேட்டாவும் கோடிங் சிஸ்டமும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா கேளுங்க. சரி. இப்ப இங்க கேக்குறது எல்லாமே அப்ப டிஜிட்ஸ் டிஜிட்ஸ் சரியா? அப்ப டிஜிட்ஸும் ஒரு விதமான ஒரு கேரக்டர் ஒன்று தானே? சரியா? இந்த இந்த டிஜிட்ஸும் ஒரு விதமான கேரக்டர் ஒன்று தான். அப்ப நான் நினைச்சேன் நீங்க கேட்டது கரெக்ட் என்கோடிங் ஸ்கீம்டா கேட்டது. அப்படி என்ன கேரக்டர் டே இல்ல கேரக்டர் டேட்டான்னு கேட்டீங்க. சரி, ஓகே. கரெக்ட் என்கோடிங் ஸ்கீம்னு சொல்லி சொன்னா அண்ணன் ஓகே, ரெண்டும் ஒன்று தான். கோடிங் சிஸ்டம் கரெக்ட் என்கோடிங் ஸ்கீம் அப்செட்டில் ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரதுதான். சரியா? ரைட். என்ன இதெல்லாம் கேரக்டர்ஸ். கேரக்டர் வந்து எப்படி பைனரியில ரிப்ரசென்ட் பண்றது. சரி. ஸோ கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம்ஸ் அப்படின்ற தலைப்பு கீழே மேலுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லலாம். பிசிடி அடுத்தது படிச்ச போற ASCII இதெல்லாம் பேசிடும். சரி, முதலாவது கோடிங் சிஸ்டத்தை பேசிட்டோம். அல்லது முதலாவது கேரக்டர் என்கோடிங் ஸ்கீமை பேசிட்டோம். என்னது? பிசிடி. அப்ப பிசிடி என்ன விதமான கேரக்டர்ஸை என்கோட் பண்றதுக்கு அல்லது என்ன விதமான கேரக்டர்ஸை ரிப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற? பிசிடி யூஸ் பண்ற டிஜிட்ஸ் எண்களை என்கோட் பண்றது அல்லது எண்களை ரிப்ரசென்ட் பண்றது. ரெண்டாவது நாங்க சொல்றது ASCII. ரைட். செகண்ட் கோடிங் சிஸ்டம் நாங்க இந்த கோடிங் சிஸ்டம் சொல்றேன் ASCII அப்படின்னு. ASCII. ரைட். ASCIIன்ற கோடிங் சிஸ்டத்தை எடுத்தா நாங்க சொல்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அதாவது இதை விரிவாலாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படி. ரைட். அமெரிக்கன், அதாவது ஸ்காலர்ஷிப்ல இருக்கிற மாதிரி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் தகவல் இடைப்பரிமாற்றத்திற்கான அமெரிக்க தரக்குறிமுறை அப்படின்னு சொல்றேன். தகவல் இடைப்பரிமாற்றத்திற்கான அமெரிக்க தரக்குறிமுறைன்னு சொல்றேன். ASCII ஸ்பெஷல் என்னண்டா ASCII பயன்படுத்துற 7 பிட்ஸ் 7 பிட்ஸ். அப்ப 7 பிட்ஸை பயன்படுத்தினா இந்த உருவாகக்கூடிய பேட்டர்ன்ஸ் எத்தனை? 2/7 அடுக்கு, அதாவது 128 பேட்டர்ன்ஸ் உருவாகுற ASCIIயால 128 பேட்டர்ன்ஸ். சரி. அண்ட் அதே போல ASCIIல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்தா அது வரும். உதாரணத்துக்கு 7 பிட் இந்த மாதிரி. சரி, 7 பிட்ல LM0 இது ஃபேஸ் பேட்டர்ன். ASCIIல உருவாகக்கூடிய முதலாவது பேட்டர்ன். அதே போல ASCIIல உருவாகக்கூடிய கடைசி பேட்டர்ன்ஸ் கடைசி பேட்டர்ன். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில மொத்தமாகிற 128 டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ். அப்ப இந்த 128 பேட்டர்ன்ஸையும் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு நான். அப்ப ASCIIல எங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருதானே கிட்டத்தட்ட, அதாவது நிறைய பேட்டர்ன்ஸ் இருதானே. அப்ப எங்களுக்கு என்ன செய்ய இயலும்டா அதிக அளவிலான கேரக்டர்ஸை கொடுக்க இயலும். நாங்க பார்த்த பிசிடில எங்களுக்கு கொடுக்கலும் எதுக்கு மட்டும்? நம்பர்ஸுக்கு மட்டும், ஒன்லி டிஜிட்ஸ். ஆனா ASCIIயை பொறுத்தவரை எங்களுக்கு டிஜிட்ஸுக்கு கொடுக்கலும், ரைட், எண்களுக்கு கொடுக்கலும், கமா எழுத்துக்களுக்கு கொடுக்கலும், லெட்டர்ஸுக்கு கொடுக்கலும், ரைட், லெட்டர்ஸ். அதே போல குறியீடுகளுக்கு கொடுக்கலும், சிம்பிள்ஸுக்கு. ஏன்னா இங்க கிட்டத்தட்ட 128 சிக்னல் செய்யறோம். அப்ப இந்த எல்லா விதமான கேரக்டர்ஸ்க்குமே எனக்கு என்ன செய்யணும்? ASCIIல ஒரு கோட் ஒண்ணு கொடுக்கலும், அதாவது சிக்னல் ஒண்ணு கொடுக்கலும். சரியா? அப்ப இந்த லெட்டர்ஸ் கொடுக்கவே நிறைய லாங்குவேஜஸ் இருந்தானே, இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா லாங்குவேஜையும் பயன்படுத்தி கொடுக்கல எங்களுக்கு. சரியா? அதாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்தா
தமிழ் எழுத்துக்களுக்காக மட்டும். இங்கிலீஷ் என்று எடுத்தா இங்கிலீஷ் எழுத்துக்களுக்காக மட்டும். சிங்களம் என்று எடுத்தா சிங்கள எழுத்துக்களுக்காக மட்டும். அப்படி என்ன லாங்குவேஜை செலக்ட் பண்றோமோ அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற எழுத்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலும். ஒரே நேரத்துல சிங்களத்துக்கும் கொடுத்துக்கொண்டு இங்கிலீஷுக்கும் கொடுக்குற அதை செய்யலாம். சரியா? அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் கொடுக்குற. தமிழ் எழுதுனா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுக்குற தமிழ் லாங்குவேஜ் எழுத்துக்களுக்கு. அது எப்படின்றத நான் பேசுறேன் கொஞ்சம் போட்டோம். சரியா? அப்ப ஏதாவது ஒன் லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஏறும். சரியா? அப்ப உங்களுக்கு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணேலும் அஸ்கி டேபிள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணா இப்ப எங்கட சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் நாங்க யூஸ் பண்றதான கம்ப்யூட்டர்ஸ், இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலயும் அஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கோடிங் சிஸ்டம் தான் பொதுவா பயன்படுத்தப்படுறது. நீங்க சும்மா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க அஸ்கி டேபிள் அப்படின்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு வரும் பெரிய ஒரு அட்டவணை உண்டு. அந்த அட்டவணையில போட்டுக்கிற கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லது ஒவ்வொரு கேரக்டருக்கும் உரிய அஸ்கி வேல்யூ என்னன்னு சொல்லி தான் அஸ்கி வேல்யூ. ரைட்? அஸ்கி வேல்யூ அல்லது டெசிமல்ல கொடுக்கலும். ரைட்? இது பைனர்ல தானே கொடுத்தீங்க. டெசிமல்ல சென்னா 0, இத டெசிமல்ல சென்னா 1 2, அதாவது 127 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப 0ல இருந்து 127 வரம் காட்டியும் என்ன அஸ்கி வேல்யூ செய்யறது. சரி, அப்ப இந்த எல்லா வேல்யூஸையும் பார்க்கணும் அஸ்கி டேபிள்ல. அப்ப நீங்க அந்த அஸ்கி டேபிளை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்கிற நேரத்துல அந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு தேவையான தரவுகளை தந்துதான் கேள்வி கேட்பான், தராம கேட்க மாட்டான். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி கேட்கிறேன். சரி, அஸ்கி அட்டவணையில் ஏ எனும் எழுத்தானது 65 என வகை குறிக்கப்பட்டால், நல்லா கேட்டுக்கோனா ஒரு கணக்கு தான் விளங்கப்படுத்துவேன், அப்புறம் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு கணக்கு தருவேன், அதோட முடிஞ்சாச்சு. சரியா? அதனால ஒழுங்கா பார்த்துக்கணும். அஸ்கி அட்டவணையில் ஏ எனும் எழுத்தானது 65 என வகை குறிக்கப்பட்டால் ரைட் கேட்கிற கேள்வி கேட் எவ்வாறு வகை குறிக்கப்படும். கேட் எல்லாம் கேபிட்டலா? சரி, ஃபுல்லா கேபிட்டலா போட்டீங்க. ஏ 65 கேட் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியணும் அஸ்கி சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்தா உங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி சின்ன ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு உருவாக்கணும். இதே போட்டு சின்ன டேபிள் உண்டு. அந்த டேபிள்ல என்னென்ன ஈக்கணும் வேண்டாம். முதலாவது கேரக்டர் ஈக்கணும். ரைட்? அந்த குறிப்பிட்ட எழுத்து அல்லது அந்த குறிப்பிட்ட டிஜிட். சரி, அப்ப டேபிள்ல நீங்க போட்டுக்கொள்ளணும் கேரக்டரை எழுதுறதுக்காக ஒரு இடம் உண்டு. கேரக்டர் அந்த எழுத்து. சரி, அதே போல அந்த எழுத்துக்கான அஸ்கி டெசிமல். ரைட்? அஸ்கில டெசிமல ரைட், சும்மா டெசிமல் இல்ல, அஸ்கிக்கான டெசிமல் வேல்யூ, அதே போல அஸ்கிக்கான பைனரி வேல்யூ. இந்த மாதிரி சின்ன ஒரு டேபிள் உண்டு, அட்டவணை ஒன்று உருவாக்கி வரும். சரியா? இது கட்டாயம் இல்ல, கம்பல்சரி இல்ல. ரைட்? நாங்க உருவாக்கணும்னா எங்களுக்கு லேசி. சரி, ஃபுல் டீடைலும் அந்த டேபிளுக்கு வந்துடும். அப்ப சரியா? இப்ப எங்களுக்கு தந்திரது ஏ அப்படின்ற கேரக்டர். ஏ அப்படின்ற கேரக்டருக்கான இதை தந்திக்கிற டெசிமல் வேல்யூ. சரியா? இப்ப எனக்கு எது வேணும்? சி கானது வேணும், டி கானது வேணும். அப்பதானே கெட்ட உருவாக்கலும். எஸ், சிஎன்டி எங்களுக்கு தேவை. இப்போ உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சதுக்கு தெரியணும் ஆல்பபெட் ஆர்டர் தெரியணும். என்ன ஆர்டர் இருக்கிற அதாவது எனக்கு தெரியும். சரி, சி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி. இங்கல பியும் வரணும், பியும். இப்ப எங்களுக்கு தந்திர ஏக்கான பெருமதி என்ன? 65, 65. ஏ 65, பி 66, சி 67. சிக்கான டெசிமலை கண்டுபிடிச்சிட்டு 67. சரி, அப்ப இது 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84. அப்ப டி வேல்யூ வர 84, 84. சரியா? இப்ப நாங்க பொதுவா அஸ்கில கோட் எழுதுற நேரத்துல சரி நாங்க இந்த மாதிரி டெசிமல் எழுதுறல பைனரியில. சோ இந்த எல்லா வேல்யூவையும் மாத்திக்கணும் பைனரிக்கு. 65 எனக்கு பைனரில சொல்லிடும். 64, 32, 16, 8, 4, 2, 1, 65. சரி, ஏ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 67, 64, 32, 16, 8, 4, 2, 1, 67. அப்புறம் டி எழுதணும். சரி, 64, 32, 16 என்பதப்ப 8, 4, 2, 1, 84 எல்லாத்தையும் எழுதிடுச்சு. இப்ப கேட் ஆறதுக்கு ஏத்த மாதிரி அந்த நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். சரியா?
சிக்குரியது என்ன? சிக்குரியது 14011. அப்ப 14011. அப்ப இதுதான் சி. சரியா? இவ்வளவு செய்ய காட்டும். அதுக்கப்புறம் ஏக்குரியது என்ன? 2 4 5 0. 2 4 5 0. அப்புறம் டீக்குரியது 1010 1010 1000 அந்த செய்யக்கூடியது விளைச்சா. இனி இவ்வளவு தான் என்னப்ப கேப்ட் அப்படின்னு சொல்லுது. ரைட். அப்ப இவங்க இடையில இடமெல்லாம் முடணும் அப்படின்னு எல்லாம் இல்ல. சரியா? இடம் விட்டா திருத்துற ஆளுக்கு லேஸ் ஆகிக்கும். அவ்வளவுதான். சரி. மத்தபடி பிட் எழுத கொள்ள வந்து தொடர்ச்சி எழுத நோ ப்ராப்ளம். சரியா? அப்ப திருத்துறாலே கொஞ்சம் பார்க்கணும் தானே. அதனால எக்ஸாம் செய்ய கொள்ள எக்ஸாம்ல சின்ன ஒரு கேப் போடுங்க. அதுக்காக ஒன்று அங்க எழுதி வச்சுட்டு அடுத்தது இங்க எழுதுவானு குழப்பம். அப்ப சின்ன ஒரு கேப் ஒன்று பார்த்தோன்னே அந்த டிஃபரெண்ட் விளங்குறதுக்கு மாதிரி சின்ன கேப் ஒன்று விட்டுட்டு எழுதுங்க. அன்னைக்கு அப்ப எங்களே கேள்வி கேட்கிற இப்படி ஒரு எழுத்தோட கந்து போட்டு தான் கேட்கிற எழுத்துக்கான அஸ்கி வேல்யூவா தார. அப்ப இந்த வேல்யூவா நீங்க பாடமாக தேவையில்ல. சரியா? அதோட இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இது எல்லாமே கேபிட்டல்ஸ். சரியா? அப்ப இந்த ஓடரிகிறது எப்படின்னா ஓடரிகிறது கேபிட்டல் எழுத்துக்களுக்கு ஒரு விதமான ஓடரும் சிம்பிள் எழுத்துக்களுக்கு வேற விதமான ஓடரும் இருக்கிற. அதாவது ஒரே எழுத்துக்கு கேபிட்டல் சிம்பிள் ரெண்டு இல்ல. ரைட். அதாவது 65 வேல்யூ தான் கேபிட்டலுக்கும் 65 வேல்யூ தான் சிம்பிளுக்கும். அப்படி இல்ல அதுக்கு இல்ல. சரி. கேபிட்டல் எழுத்துக்கு ஒரு வேல்யூ வைக்கிற சிம்பிள் எழுத்துக்கு வேறொரு வேல்யூ வைக்கிற. உதாரணத்துக்கு வைங்களே 90 சரி. 90 சிம்பிள் ஏக்கு வேற வேல்யூ. அப்ப சிம்பிள் பிக்கு என்ன 91. அப்ப இந்த மாதிரி தான் அஸ்கி டேபிள்ல வேல்யூஸ் போறோம். உங்களுக்கு இன்டர்நெட்ல எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க அஸ்கி டேபிள் அப்படின்னு. அப்ப அந்த டேபிள் வரும். அதுல பார்க்கலாம் உங்களுக்கு கேபிட்டல் எழுத்துக்கு என்ன வேல்யூ கொடுத்துரு. கேபிட்டல் எழுத்துல ஏக்கு நான் நினைச்சேன் 65 ஞாபகம் படி எடுத்து பாருங்க. சரியா? அப்படி ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஜெட்டோடங்காடி மார்க் பண்ணதுக்கு கூட நான் நினைச்சேன் சில குறியீடுகள் வர சிம்பிள்ஸ் கொஞ்சம் வெளியில வந்துட்டு அப்புறம் திரும்ப சிம்பிள் ஏபிசின்னு தொடங்குற போல. அப்படிதான் ஞாபகம் எடுத்து பாருங்க. அப்ப இதுக்கு திரும்ப வேற நம்பர்ஸ் கொடுக்குறது. அது 100 101 அப்படின்னு சொல்லி போடும். அப்ப உங்களுக்கு கார வினாவை பொறுத்து கார வினால கேபிட்டல் ஏ பந்து போட்டுட்டு சிம்பிள்ல வர மாதிரியான வினா தரமாட்டார். கேபிட்டல் ஏ தந்தா உங்களுக்கு தரக்கூடிய டெக்ஸ்டும் கேபிட்டல்ல தருவார். சிம்பிள் தந்தா சிம்பிள்ல தருவார். அப்படி எதை தந்தாலும் சரியா. அதாவது வேண்டிய ஒரு இடத்த தரையிலும். இப்ப நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் எடுத்தேன் 65 சொல்லி வினால ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல இடையில ஒரு எழுத்த தரையிலும். உதாரணத்துக்கு எஃப் சமன் 80 அல்லது எஃப் சமன் 74 கட்டியாதுன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலுமாகணும். சரியா? என்ன அல்பபெட் ஆர்டரை போட்டு வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு டேபிள்ல போட்டாச்சு பைனரி வேல்யூஸ் எடுக்கிறேன். பைனரி வேல்யூஸ் எடுத்து என்ன செய்யற ஓர்டருக்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன். ஆகவும் லேசி கஷ்டம் இல்லை இது. சரியா? இதை நாங்க சொல்றேன் அஸ்கி அப்படின்னு சொல்லி. அப்ப அஸ்கில ஒரு நேரத்துல ஒரு லாங்குவேஜ் தான் ரிப்ரசென்ட் பண்ணலும். தமிழ்னு முடிவெடுத்தா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் போறது அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் போறது தமிழ் எழுத்துக்களுக்கு. இங்கிலீஷ்னு முடிவெடுத்தா அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் போறது இங்கிலீஷ் எழுத்துக்களுக்கு. அதாவது ஏன்னா பேட்டர்ன்ஸ் தான் 128 பேட்டர்ன்ஸும் இந்த 128 பேட்டர்னும் செட் ஆகுற தமிழ் எழுத்துக்களோட. இங்கிலீஷ போட்டா இங்கிலீஷ் எழுத்துக்களோட சிங்களத்தை போட்டா சிங்கள எழுத்துக்களோட. அப்படி ஒரு லாங்குவேஜுக்கு தான் ஒரு நேரத்துல செய்யணும். ரைட். ஒன் லாங்குவேஜ். ரைட். எப்பவும் இல்ல. அதாவது ஒரு சந்தர்ப்பத்துல. ரைட். இப்படி ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை எடுத்தா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஒரே டைம்ல ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். கேனாட் யூஸ் டூ லாங்குவேஜ் அட் சேம் டைம். ஒரே நேரத்துல ரெண்டு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம். வேற வேற டைம்ல யூஸ் பண்ணலாம். அஸ்கியை பயன்படுத்தி நான் விளங்கப்படுத்தினால சரி தலையில வச்சிருங்க. சரி. ரைட். ஒரு 2 மினிட்ஸ் தாரே நோட்டன் உருவாக்கிக்கோங்க. உருவாக்கிட்டு இந்த இதுக்கான அஸ்கி எழுதுக்காக எஃப் எனும் எழுத்து. ரைட். எஃப் எனும் எழுத்து அஸ்கியில் 110000 2 4 6 7 அப்படி வகை குறிக்கப்பட்டா ஃபயர் எவ்வாறு வகை குறிக்கப்படும்? இதுக்கான அஸ்கி கோட் எதுக்காக? ரைட். வினாவா வினா ஒரு 5 மினிட்ஸ் டோட்டலா முடிச்சிடறதுக்கு. இதை 2 மினிட்ஸ்ல முடிங்க. இதுக்கு 3 மினிட்ஸ். சரியா? செய்யுங்க வேலை.
சரி, பாப்போம். நாங்க உங்களுக்கு தந்திக்கிற அஸ்கி கோடிங்ல எஃப் அண்ட் எழுத்த தந்திக்கிற பைனரியில ரைட். அப்போ அதில் டெசிமல் வேல்யூவை கண்டுபிடிச்சோன்னு நீங்கள் முதலாவது இந்த கணக்கு செய்யறதுக்கு எஃப் சமன் டபுள் ஒன் ரைட் டபுள் ஜீரோ ஜீரோ. இப்போ இது டெசிமல் 1 2 4 8 16 32 64. ஆகவே இதோட டெசிமல் வேல்யூ 96 96 ரைட் 96. இப்போ எனக்கு தந்திக்கிறது என்ன ஃபயர் இருக்கு. இதே ஒரு வேலை இப்படி தந்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபயர் ஆகுது கண்டுபிடிச்சு கூட ஏலாம். சரியா? ஏன் கண்டுபிடிச்சு கூட ஏலாண்டா பாருங்க, இதுல எஃப் கேபிட்டல் IRE வந்து சிம்பிள் இருக்கிறது அப்படி ஏலாம். காரணா ஃபுல் கேபிட்டல்ல தரணும் அல்லது ஃபுல் சிம்பிள்ல தரணும். இப்படி மாத்தி தந்தா கேபிட்டலுக்காக ஒரு கோடிக்கும் சிம்பிளுக்காக ஒரு கோடிக்கும். சரியா? அதாவது உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இப்படி தருவான் அந்த டைம்ல. சரி, கேபிட்டலுக்காக இப்படி ஒரு கோடை தருவான், சிம்பிள் எழுத்துக்காக இப்படி ஒரு கோடை தருவான் வேற ஒண்ணு. இப்ப நீங்க விளங்கி போறணும் ரைட். நீங்க அந்த இடத்துல விளங்கி எடுத்துக்கொள்ளணும். சிம்பிள் எழுத்துக்கு இவரை வச்சுக்கொண்டு தான் வேல்யூஸை கண்டுபிடிச்சணும். கேபிட்டல் எழுத்துக்கு இவரை வச்சு வேல்யூவை கண்டுபிடிச்சணும்ன்றதை நீங்க அந்த இடத்துல விளங்கி கொள்ளணும். ஏன் அப்படி செய்யறனாங்க, கேபிட்டல் எழுத்துக்கிற ஒரு இடத்துல சிம்பிள் எழுத்துக்கிற வேற ஒரு இடத்துல. சரியா? அப்படிதான் நஸ்கி டேபிள்ல வேல்யூ செய்யறது. சரியா? ஆகவே இதை நீங்க என்னன்னு காரணம் உங்களோட பேப்பர்ல பொதுவா கேபிட்டல்ல தந்தா ஃபுல்லா கேபிட்டல்ல தான் தருவான். அது டிஃபரெண்ட் ஒன்றை ஏற்படுத்த மாட்டான். சரியா? அப்ப இப்ப கண்டுபிடிச்சனும் ஃபயர் இருக்கு. சரி, அப்ப எஃப் சமனாவுங்க டபுள் ஒன் என்ன ஜீரோ. இப்ப அடுத்த எழுத்துக்கள் IRE எஃப் கிடைக்கு எஃப் கிடைக்கு 96 96. அப்ப இது என்ன 95. அதோட என்ன வேணும், ஐ வேணும். 97 98 99 ரைட். 100 101 102 103 104 105 106 107 108 6 வந்து 108. சரியா? இப்ப ஃபயருக்கு ஏற்ற மாதிரி எழுதிவிட நினைக்கிறேன். FIRE. எஃப் காணுது என்ன, எஃப் காணுது 96. சரியா? ஐ காணுது 99 ரைட். ஆறு காணுது இங்க 108. காணுது 105. இப்படி கண்டுபிடிச்சா இப்ப டெசிமல் இந்த பைனர்ல இது டெசிமல் ரைட். இதை பைனரிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணா 96 எங்களுக்கு தெரியும். 32 குழப்ப வண்டியில 96 90 சரி 96 ரைட். 96 சொல்லும் 64 32 16 8 4 2 1. 99 சொல்லும் 64 32 16 8 4 ரைட் 2 1. அப்படி 99. அடுத்தது வேணும் 108. சரியா? 64 32 அப்ப 96ன்னு சொல்லி வரும். அதோட 16 கூட்டி 2 96 112 கூட போற. 8 கூட்டினா 104 4 கூட்டினா 108. அப்ப 64 32 16 8 4 2 1. அதுபோல 95 ரைட். 64 32 16 8 4 2 1. அப்ப எனக்கு ஒரு 31 வரும். 31 64 95 சொல்லி ஆன்சர் வரும். சரியா? சோ இது தானேன்னா ஃபயர் அப்படின்னு சொல்றது. சரியா? ஆகவே எங்களுக்கு இப்படி இன காணலும் இப்படி செய்யலும் கணக்கு தந்தா அப்ப இது அஸ்கியோட சம்பந்தப்பட்ட கணக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன். சரி, நான் சொன்னதானே அஸ்கியை பயன்படுத்தி காட்டேலும் டிஜிட்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்தா தமிழ் மட்டும், இங்கிலீஷ் எடுத்தா இங்கிலீஷ் மட்டும், ஒரே நேரத்துல லாங்குவேஜஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஏன் மிக்ஸ் பண்ணலாம்டா இங்கிருக்கிறது லிமிடெட் கேரக்டர்ஸ் 128 கேரக்டர்ஸ் தான். அதான் என்ன செய்யறா இவங்க இந்த கோட்ஸை வந்து ரைட், இந்த கோடிங்ஸை வந்து என்ன செய்யறா, அதாவது சிக்னல்ஸை லாங்குவேஜஸ்க்கு இடையில வந்து பகிர்ந்து கொள்ற, ஷேர் பண்ணி கொள்ற, சீட் ஷேரிங் மாதிரி. உதாரணத்துக்கு இப்படி நாங்க எப்போ எழுதிட்டீரன்னு சொல்லி இப்படி ஒரு சிக்னல் உண்டு 1 0 1 0 0 0 1 ஒரு அஸ்கி வேல்யூ உண்டு. அப்ப இந்த அஸ்கி வேல்யூவை தமிழ் லாங்குவேஜ் யார் சரி போட்டா, தமிழ் லாங்குவேஜ் போட்டா இதை காட்டுற ஆனா அப்படின்னு சொல்லி, இங்கிலீஷ போட்டா ஏன்னு காட்டுற, சிங்களத்தை போட்டா ஆயன்னு காட்டுற. சரி, அப்ப ஒரே அஸ்கி வேல்யூ தான் டிஃபரண்ட் எழுத்துகளுக்காக பயன்படுத்தப்படுற.
சரியா? ஆனா இப்படி யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா எங்களுக்கு தெரிகிறது லிமிட்டடான சில சிக்னல்ஸ் லிமிட்டடான பேட்டர்ன்ஸ் செய்கிறேன் 128 பேட்டர்ன்ஸ் தான் நினைக்கிறேன். அப்ப இந்த 128 வச்சுக்கொண்டு எல்லா மொழியில இருக்கிற எல்லாத்தையும் ஒரே தடவை காட்டுறது சாத்தியம் இல்லை. அப்படின்றதால தான் என்ன செய்யற இப்படி ஒரே சிக்னலை ஒரே பேட்டர்னை பல்வேறுபட்ட மொழிகள் இருக்கிற எழுத்துக்களுக்கு இடையில பகிர்ந்து கொள்ற. அவ தமிழ போட்டா அந்த சிக்னல் ஆன் ஆகி போற, இங்கிலீஷ போட்டா ஏக்கு போற, சிங்களத்தை போட்டா அயன்னைக்கு போற. உதாரணத்துக்கு சொன்னது உதாரணத்துக்கு சரி. அப்ப இந்த ஒரே சிக்னலை இவங்க எல்லாருமே யூஸ் பண்ற. எதை வச்சு அது ஆனாவா அயன்னையா ஏஆன்னு முடிவு செய்யற அந்த இடத்துல போட்டிற லாங்குவேஜை வச்சு. தமிழ் லாங்குவேஜ் போட்டிருந்தா ஆனாவை காட்டுற, இங்கிலீஷ போட்டா ஏ, சிங்களத்தை போட்டா அயன்ன விளங்கி நினைக்கிறேன். அப்ப 128 சிக்னல் செய்யும் அல்லது 128 பேட்டர்ன் செய்யும் ரைட். பயன்படுத்தி எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற எழுத்துக்களை என்ன செய்யற ஷேர் பண்ணி ரிப்ரசென்ட் பண்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி. சரிதானே? ரைட். நான் சொல்லிதேன் அஸ்கின்னு சொல்லி ரைட். மூணாவது கோடிங் சிஸ்டம், இது பெரிய அளவுல விஷயம் ஒன்றில் மூணாவது கோடிங் சிஸ்டம் நான் சொல்லிதேன் EBCDIC. EBCDIC ரைட். extended binary coded decimal, extended binary coded decimal, interchange code அப்படின்னு சொல்றேன். decimal interchange code இதைத்தான் சொல்றாங்க EBCDIC அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த EBCDIC பொறுத்தவரை இவர் யூஸ் பண்ற 8 பிட்ஸ் ரைட். 8 பிட்ஸை பயன்படுத்துறதால இவரால் உருவாக்கியலுமான ஆகவும் சின்ன சிக்னல் 80. அப்ப இவருடைய ஆகவும் சின்ன சிக்னல் வர 80, ஆகவும் பெரிய சிக்னல் வர 81. சரி. மொத்தமா எத்தனை சிக்னல் வார அல்லது மொத்தமா எத்தனை பேட்டர்ன்ஸ் கேட்டா 2 அடுக்கு 256 பேட்டர்ன்ஸ் வர. அப்ப இங்கே அந்த பேட்டர்ன்ஸை அவங்களுக்கு இடையில பகிர்ந்து கொள்றதினூடாகத்தான் வித்தியாசமான மொழிகளை வகை குறிக்கிற. அப்ப இங்கேயும் ஒரு நேரத்துல ஒரு லாங்குவேஜ் தானே. அப்ப இதை வச்சு எங்களுக்கு டிஜிட்ஸை காட்டேலும், EBCDIC வச்சு அதே போல லெட்டர்ஸை காட்டேலும், அதே போல சிம்பிள்ஸை காட்டேலும். சிம்பிள்ஸ் ரைட். இந்த EBCDICன்னு சொல்லக்கூடிய கோடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுற IBM நிறுவனத்துல மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ற இந்த EBCDICன்ற கோடிங் சிஸ்டம். சரியா? அப்ப இதுவும் ஒரு கோடிங் சிஸ்டம் ஒன்று, சிம்பிள் பெரிய அளவுல இங்கே சரியா? இங்கேயும் அதே போலதான் கேபிட்டல் எழுத்துக்கு ஒரு விதமான கோடினா சிம்பிள் எழுத்துக்குங்கிறது டிஃபரெண்ட் ரைட். அதே இது வாரல்ல சிம்பிள் எழுத்துக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான கோடி, அதாவது ஒரு இடத்துல இல்லைங்கிற கரெக்டா சீர வேற இடத்து. சரியா? அப்ப இங்கேயும் ஒரு நேரத்துல ஒரு லாங்குவேஜ் தான் அந்த கோட்ஸை ஷேர் பண்றதினூடாக ரைட், லாங்குவேஜ் இடையில ஷேர் பண்றதினூடாக தான் எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரே நேரத்துல வகை குறிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிட. சரியா? பண்ண EBCDIC சிம்பிள் அது வேற ஒன்றும் இல்லை. கடைசியா ரைட் 4வது அஸ்கில F சமன் 70 அப்படின்னு சொல்லி கேட்கிற. இல்லாதுன்னா சும்மா போட்டேனே, சும்மா நான் நினைச்சு போட்டது ரைட். அதோட ஒரிஜினல் வேல்யூவை இன்டர்நெட்ல தேடி பாருங்க. A65ன்னு நினைச்சிறேன் ஏட ஒரிஜினல் வேல்யூ. எஃப்க்கு எத்தனையோ தெரியும். சரி, A65னா B66, C67, D68, E69, F70. F70 ரைட். சரிதானே? இந்த ஒரிஜினல் வேல்யூ நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம்ல உங்களுக்கு தாரதை வச்சுக்கொண்டு செஞ்சுட்டு போவோம். சரி ரைட். இப்ப நாலாவது நாங்க சொல்ற கோடிங் சிஸ்டம் யூனிகோட் ஒற்றை குறிமுறை அப்படின்னு சொல்றோம். யூனிகோட் ஒற்றை குறிமுறை. இந்த யூனிகோட் எடுத்த வேண்டாம், யூனிகோட் பயன்படுத்துற 16 பிட்ஸ். 16 பிட்ஸ். சரி, அப்போ 16 பிட்ஸை யூஸ் பண்றேன்டா கிட்டத்தட்ட முதலாவது சிக்னல்ல வரும் 16 0, அதாவது முதலாவது பேட்டர்ன்ல 16 பூஜ்ஜியங்கள் வரும், அதாவது பெரிய பேட்டர்ன் வரும் இப்படி. சரி, இது பாருங்க 4 4 0 4 0 4 0 அடுத்த 4 0. அப்ப இதுதான் உருவாகக்கூடிய ஆகவும் சின்ன பேட்டர்ன் எதுல, அதாவது யூனிகோட்ல ரைட்.
யூனிகோட்ல உருவாகிற ஆகவும் பெரிய பேட்டர்ன் எடுத்தா எல்லாம் 1, எல்லாம் 0 வாரது சின்ன பேட்டர்ன், எல்லாம் 1 வாரது பெரிய பேட்டர்ன். கரெக்ட், அந்த பெரிய பேட்டர்ன். இப்ப இதை நான் டெசிமலுக்கு மாத்தல. இப்ப மொத்தமா எத்தனை வாரன்னு சொல்லி கேட்டா 2 ன் 16ஆம் அடுக்கு, அதாவது நேரடி பெறுமதிக்கு எடுத்தா 65,536 பேட்டர்ன்ஸ் வரும். அப்ப யூனிகோட வச்சு ஒரே நேரத்துல 65,536 எழுத்துக்களை கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் காட்ட ஏழுமாவுற. அப்படி செஞ்சோம்டா ரைட், அப்படி காட்டினோம்டா சரி, எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரே நேரத்துல டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருக்கிற டிஃபரெண்ட் குறியீடுகளையும் பயன்படுத்தி எழுமாவுற. சரியா? ஆகவே இந்த யூனிகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் பயன்படுத்தப்படுற உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மொழிகள்லயும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அல்லது கேரக்டர்ஸ ஒரே நேரத்துல வகை குறிக்கிறதுக்கு. அப்ப அஸ்கி ஏபிசிடிஐஸ்ல லிமிடெட் கேரக்டர்ஸ் தானே. அஸ்கி எடுத்தா 128, ஏபிசிடிஐசி எடுத்தா 256. அப்ப இங்கெல்லாம் ஒரே நேரத்துல டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் அலோ பண்ண இயலாம். ஆனா இங்க ஒரே நேரத்துல டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் அலோ பண்ண இயலும். காரணம் என்ன, இங்க ஏகப்பட்ட பல ரைட், அதாவது அதிக எண்ணிக்கையிலான பேட்டர்ன்ஸ் சேர்மானங்கள் இருக்கிறது. அப்ப ஒரே நேரத்துல தமிழையும் அலோ பண்ண இயலும், இங்கிலீஷையும் அலோ பண்ண இயலும். எதுல? இந்த யூனிகோடுக்கு. சரியா? அப்ப யூனிகோட் பயன்படுத்தப்படுற ஒரே நேரத்துல தமிழுக்கும் கொடுக்கலும் ரைட், இங்கிலீஷுக்கும் கொடுக்கலும், இங்கிலீஷுக்கும் கொடுக்கலும், அதே போல சிங்களலையும் கொடுக்கலும். இப்படி எல்லா லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் ஒரே தடவை எங்களுக்கு என்ன செய்யலும்டா சிக்னல்ஸ் கொடுக்கலும், பேட்டர்ன்ஸ் கொடுக்கலும். சரியா? அப்ப எழுத்துக்கள் மட்டும் இல்ல, டிஜிட்ஸ் காட்டும் மேலும், அதே போல சிம்பிள்ஸ் காட்டும் மேலும். இதுல யூனிகோட்ல சரிதானே? அப்ப யூனிகோட் 16 பிட்டை வச்சு காட்டுற நேரத்துல அதுல அளவு கொஞ்சம் கூட தானே. அதுக்காக சில நேரத்துல மட்டும் சரி இப்படி பைனரியில காட்டாம ஹெக்ஸாடெசிமல்ல காட்டுற சந்தர்ப்பமும் நீகிறது. சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப அஸ்கில் எல்லாம் எப்படி ஏதாவது தனி ஒரு சிக்னல் எடுத்தா அந்த தனி சிக்னல் தானே லாங்குவேஜுக்கு இடையில பகிர்ந்தளிக்கப்படுற. இங்க அப்படி இல்ல. இங்க உதாரணத்துக்கு அயன்னைக்கு கொடுத்து வச்சுறேன்னு சொல்லியிருப்போம். இப்படி ஒரு சிக்னல் 1000 000 இது அயன்னைக்குன்னு சொல்லி எப்போவே தமிழ்ல ஆனா எடுத்தோம்னா ஆனாக்கு வேற உண்டு 0001 1000 அப்படி எல்லா எழுத்துக்கும் தனித்தனியான ஒரு அட்ரஸ், ஒரு சேர்மானம் வைக்கிறோம். அங்க நிறைய இருக்கிற. அப்ப எல்லா எழுத்துக்கும் தனித்தனியா கொடுத்து வச்சு. சரிதானே? ரைட். அப்ப இதான் யூனிகோட்ல இருக்கிற பெனிஃபிட். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதானே, அந்த உங்களோட மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணப்படுறது இந்த யூனிகோட்ன்ற கோடிங் சிஸ்டத்துக்கு ஏத்த மாதிரி. அதனால தான் நீங்க வேறொரு லாங்குவேஜ்ல டைப் பண்ணாலும் நீங்க என்ன லாங்குவேஜ்ல டைப் பண்ணீங்களோ அதே லாங்குவேஜ்ல தான் அடுத்த ஆளுக்கு ரிசீவ் ஆகுறது. இதுவே நீங்க அஸ்கிய போட்டுக்கொண்டு டைப் பண்ணனே எப்பவுமே அஸ்கிய போட்டுக்கொண்டு டைப் பண்ணா நீங்க என்ன லாங்குவேஜ் கொடுத்து டைப் பண்ணீங்களோ அதே லாங்குவேஜ மெசேஜ ரிசீவ் பண்றாலும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நீங்க அனுப்பினது சரியா ஷோ ஆகும். ரைட்? யூனிகோட போட்டதால தான் அவர் லாங்குவேஜ் ஒன்றுமே செட் பண்ண தேவையில்ல. அவருக்கு போன உடனே கேரக்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காட்ட தொடங்குது. கலைஷா ரைட். அப்ப இது எங்களுக்கு வேணும்டா சில இடத்துல இந்த அஸ்கிக்கான சாரி EBCDICக்கான ரைட் வேல்யூஸ ரைட் காட்டுற EBCDIC இல்ல யூனிகோடுக்கான வேல்யூஸ காட்டுற இந்த இதுல எங்கட ஹெக்ஸாடெசிமல்ல உதாரணத்துக்கு வைங்களேன் பாஸ்ட் பேப்பர்லயும் காட்டியபடி அயன்ன ரைட், அடுத்தது அதோட எப்படின்னு சொல்லி போடுவோம். அதே போல தமிழ்ல ஆனா, தமிழ்ல ரைட். இப்ப எங்களுக்கு பைனரிலிக்கு ரெண்ட ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும், 4 பிட்ஸா வேறுபடுத்தணும். 4 பிட் 4 பிட் 4 பிட் இப்படி. அப்ப எனக்கு அயன்னைக்கு உதாரணத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லி இப்போ 0B13 சரி, இது ஓ இல்ல, இது பூஜ்ஜியம். நிறைய பிள்ளைகள் டெஸ்ட்டுக்கு இதை பார்த்தோன்னு நினைச்சு கூட ஓ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் எழுத்துல தொடங்குற ரைட். இது காட்டுகிறது ஹெக்ஸாடெசிமல்ல. நானும் முந்தி அப்படி மாத்தி கொள்றேன். சரியா? நான் படிச்சிருந்த காலத்திலேயே நானும் இதை குழப்பி கொள்றேன். சரி, அப்ப இன்னைக்கு போட்டிறது ஓ இல்ல 0 0 ரைட், இது 0
சரி 0B13 ஹெக்ஸாடெசிமல்ல காட்டுகிறேன். அதே போல இவர் கொண்டிருக்கோம் 0B14. இப்ப அயன்னைக்கு கொடுத்தத ஆணாக்கு கொடுக்கல, ஆணாக்கிற வேற ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு 0D13 0D14 விளைச்சா இப்படி கொடுக்குறேன். சரி, அப்ப இதுதான் கடைசி கோடிங் சிஸ்டம் யூனிகோட் அப்படின்னு சொல்றேன். யூனிகோட் ஸ்பெஷல் என்ன? யூனிகோட் ஸ்பெஷல் சகல மொழிகள் இருக்கக்கூடிய சகல எழுத்துக்களையும் யூனிகோட வச்சு வகை குறிக்கலும். ஏன் அப்படின்னா அதிக அளவிலான சேர்மானங்கள் யூனிகோட்ல இருக்கிற. அப்ப அடுத்த எல்லா கோடிங் சிஸ்டமும் அவங்களுக்கு இட்டிக்கிற சேர்மானங்களை மொழிகளுக்கு இடையே பகிர்ந்துதான் வேலையை செய்யற. இவர் தனித்தனியான சேர்மானத்தை கொடுக்குற ஒவ்வொரு எழுத்துக்கும் விளங்கிக்குமென்னு நினைக்கிறேன். சரி, இது பார்ட் 2 வருமா? எஸ், சான்ஸ் செய்கிறேன். ஃபைனல் பேப்பரை பொறுத்தவரை சான்ஸ் குறவும், டேர்ம் எக்ஸாமை பொறுத்தவரை சான்ஸ் செய்கிறேன் வரையிலும். சரியா? கோடிங் சிஸ்டம் நாளையும் சம்பந்தமாக விளக்கம் கொண்டு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏழும். அவ்வளவுதான் பார்க்கிறது. சரி, ஒரு 2 மினிட்ஸ் தாரேன், எழுதி முடியும் கம்ப்ளீட்டா.